Hey guys, welcome back to the channel. This is Muralidharan and this is my channel Code with Murali. The previous video என்ன பார்த்தோம்னா பைத்தான்ல இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற டாபிக் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கான பாலிமார்பிசம் அதை பார்க்க போறோம். அதில் சப் டாபிக்ஸும் சேர்த்து பார்க்கலாம். அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் 3 to 2 days ஒன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். So that's it guys. So let's move on to the video. Okay guys, Python polymorphism அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். Introduction to Python polymorphism. The word polymorphism means many forms. இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதில் மெனி ஃபார்ம்ஸ் எப்படி அதை கொண்டு வரலாம் அப்படின்றத பாலிமார்பிசம். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இமேஜோட பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஹியர் ஐ எம் யூஸிங் ஸ்பீக். ஸ்பீக்ன்றது ஒரு டாகும் வந்து ஸ்பீக் தான் பண்ணுது, கேட்டும் ஸ்பீக் தான் பண்ணுது, ஆனால் ஒரு கவும் ஸ்பீக் தான் பண்ணுது. ஆனால் இதுக்கு மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஒரு டாக் எப்படி ஸ்பீக் பண்ணணுன்னு, ஒரு கேட் எப்படி ஸ்பீக் பண்ணணுன்னு, ஒரு கவு எப்படி ஸ்பீக் பண்ணணுன்னு. ஆனால் இது மூணுமே ஸ்பீக் தான் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரே ஒரு செய்கையை மூணு விதமாக பண்ணுறதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கோட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான இன்னொரு டெஃபினிஷன் பார்க்கலாம். In programming, it refers to method, functions, operators with the same name that can be executed on many objects or classes. அதாவது டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு சேம் நேம் இருந்து அது ஒவ்வொரு கிளாஸுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட வேலையை செய்யும். ஆனால் அதோட நேம் வந்து எல்லா கிளாஸ்லையும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் செகண்ட் டாபிக் ஒன்று இருக்குது, அது ஃபங்க்ஷன் பாலிமார்பிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதான் வந்து ஃபங்க்ஷன் பாலிமார்பிசத்துக்கான எக்ஸாம்பிள். இது வந்து ஸ்ட்ரிங்கான எக்ஸாம்பிள், இது டியூபிள்கான எக்ஸாம்பிள், அப்புறம் இது டிக்ஷனரிக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இது மூலமாக என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹியர் எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லென்த்துன்ற அந்த ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இதோட லென்த், இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு டியூப்பிளோட எக்ஸாம்பிள் இது, மை டியூப்பிள். இந்த பெராந்திசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே கொடுத்துருக்க எலமெண்ட்ஸை வந்து நம்ம டியூப்பிள்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அந்த டியூப்பிளில் எவ்வளோ லென்த் இருக்குன்றத அதே சேம் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதை பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிக்ஷனரி. டிக்ஷனரின்றது ஒரு கீ வேல்யூ பேர், அது ஒரு டேட்டா டைப், அது டேட்டா ஸ்ட்ரக்சர். அது அதில் வந்து பிராண்டுன்றது கீ, ஃபோர்டுன்றது அதோட பேர் கீ வேல்யூ. ஸோ இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்றத சேம் அதே லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அது நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12 ரிட்டர்ன் ஆயிருக்கு. அது வந்து ஹவு மெனி லெட்டர்ஸ் இன் திஸ் ஸ்ட்ரிங்கு, அது வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அடுத்து 3 வந்திருக்கு. 3 வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இந்த டியூப்பிள். அடுத்து 3 வந்திருக்கு. இது வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இந்த டிக்ஷனரி. ஸோ இதுக்கு இது என்ன மீன் பண்ணுதுன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு மெத்தட் தான், இந்த சேம் நேம் லென்த்து தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஆனால் அதோட வேலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு டைமாக நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அதோட வேல்யூ மாறுறதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். அண்ட் இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் பாலிமார்பிசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் பாலிமார்பிசம் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் பாலிமார்பிசத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே இப்போ நான் 3 கிளாஸ் வச்சுருக்கேன். கிளாஸ் 1 இது வந்து கார், நெக்ஸ்ட் கிளாஸ் 2 இது போட், அண்ட் ஃபைனலாக கிளாஸ் 3 இது வந்து பிளேன். இதில் ஒரு கிளாஸுக்கும் ஒரு யூனிட் மெத்தட் இருக்கும், அப்புறம் ஒரு மூவ் மெத்தட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் மெத்தட், ஒரு மூவ் மெத்தட் இருக்கும். த சேம் ஆஸ் இந்த பிளேனுக்கும் அதே மாதிரி ஒரு யூனிட் மெத்தட், ஒரு மூவ் மெத்தட் இருக்கும். இப்போ இந்த 3 மெத்தடுக்கும் இந்த 3 கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் கார் ஆப்ஜெக்ட், கார் 1ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபோர்டு அப்புறம் முஸ்டாங் அப்படின்னு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அது எங்கே பாஸ் ஆகும்னா இந்த பிராண்டுக்கும் மாடலுக்கும் பாஸ் ஆகி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகும். ஸோ அதான். அடுத்து வந்து போட்டுக்கும் அதே மாதிரியே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், பிளேனுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் இருக்குது. அதாவது காருக்கு ஒரு மூவ் இருக்குது, கார் டாட் மூவ் அதோட மெத்தட் நம்ம கால் பண்ணுறோம். அடுத்து போட் இருக்குது, போட்டுக்கான மூவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக
பிளேன் இருக்குது, பிளேனுக்கான மூவ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவ் த கார், sail in the boat and fly in the plane. ஸோ நம்ம காருக்கான மூவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது டிரைவ் த கார்ன்றதை பிரிண்ட் பண்ணுது. போட்டுக்கான மூவ் ஃபங்க்ஷன் போது sail the boat பிரிண்ட் பண்ணுது. அண்டு fly in the plane அது வந்து பிளேனுக்கான மூவ் ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க இந்த 3 மூவுமே ஒரே மூவை தான் குறிக்குது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் குறிக்குது. ஆனால் இது ஆப்ஜெக்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. கார்னா ட்ரைவ் பண்ணணும், போட்னா சேல் பண்ணணும், அண்ட் பிளேன்னா ஃப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் பாலிமார்பிசம். ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் பாலிமார்பிசம். இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற டாபிக் வந்து நான் போன வீடியோவில் கவர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிளாஸ் பாலிமார்பிசம் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் பாலிமார்பிசம் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸ்ன்றது கிளாஸ் வெஹிக்கல். இதில் வந்து ஒரு இனிட் மெத்தட் இருக்குது. அந்த இனிட் மெத்தட் உள்ள பிராண்டு, அந்த வெஹிக்கலோட பிராண்டு, அதோட மாடலு அது பாஸ் ஆகுது. அப்புறமா இது உள்ள ஒரே ஒரு மூவ் மெத்தட் இருக்குது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் மூவ்ன்றதை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணோம். இப்போ இது ஒரு பேரண்ட் கிளாஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சைல்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு கார்ன்ற ஒரு கிளாஸு. அதுக்குள்ளே வந்து வெஹிக்கல்ன்றத நம்ம இன்ஹெரிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா இந்த வெஹிக்கல்ன்றது இப்போ காருக்கான ஒரு பேரண்ட் கிளாஸ் ஆகிடும், கார்ன்றது சைல்டு கிளாஸ் ஆகிடும். நம்ம இங்கே எதுவுமே பாஸ் பண்ணல, ஜஸ்ட் பாஸ்ன்ற வேலையை வச்சுருக்கோம். பாஸ்னா இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணும்போது இந்த கோடில் நம்ம பாஸ்ன்னு தரலைன்னா எரர் அடிக்கும். எரர் வருதா? ஸோ இந்த எரர் வரக்கூடாமல் இருக்கணும். ஆனால் இது உள்ள எதுவுமே போகக்கூடாது. அப்படின்னா நம்ம பாஸ்னும் தரலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம 3 டாட் கொடுத்தாலும் அதே பாஸ் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து போட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதுவும் இந்த சேம் சைல்டு கிளாஸ் தான். இன்ஹெரிட் ஃப்ரம் வெஹிக்கலை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணி எடுத்துக்கோம் பேரண்ட் கிளாஸாக. ஆனால் அது கூட நம்ம வந்து ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம், மூவ்ன்ற மெத்தட் கொடுத்துருக்கோம். அந்த மெத்தட் என்ன பண்ணும், சேல் பண்ணும். இப்போது அடுத்து கடைசியாக ஒரு பிளேன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதுவும் வெஹிக்கல் கிளாஸ் என்ன பண்ணுது, இன்ஹெரிட் பண்ணி எடுத்துக்குது. அது உள்ள மூவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த சேம் வந்து ஃப்ளை பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காருக்கு ஒரு ஆப்ஜெக்ட், போட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அப்புறம் பிளேனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இங்கே வெஹிக்கல்ன்ற கிளாஸை வந்து இந்த 3 மெத்தடும் என்ன பண்ணிக்குது, இன்ஹெரிட் பண்ணி எடுத்துக்குது. இப்போ நம்ம காருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம தரல, ஜஸ்ட் காருன்ற ஒரு கிளாஸ் சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்புறம் வெஹிக்கல் மட்டும் பாஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காரால் இதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்த்து நான் இதை ஒவ்வொன்றா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் ஃபோர்டு முஸ்டாங் அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்கே தான் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இது வந்து ஒரு ஃபார் லூப்பு. அதாவது கார் 1 அதோட ஆப்ஜெக்டையும், போட் 1ன்ற ஆப்ஜெக்டையும், பிளேனுன்ற ஆப்ஜெக்டையும் ஒரு டியூப்பிளில் போட்டு நான் ஒரு ஆப்ஜெக்டாக டைனாமிக்காக எடுத்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணி அந்த எக்ஸ் டாட் பிராண்ட், அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸுன்ற இடத்துல கார் வரும், அந்த காருன்றது இப்படி தான் பிரிண்ட் ஆகும். கார் 1 டாட் பிராண்ட், அப்புறம் கார் 1 டாட் மாடல், அதுக்கப்புறம் கார் 1 டாட் மூவ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஃபோர்டு முஸ்டாங் மூவ்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட காருன்றதுல ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி இந்த இடத்துல வந்து ஃபோர்டு முஸ்டாங் மூவ்ன்றது பிரிண்ட் ஆகுது, அதுக்கு அப்போ தான் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது நம்ம பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மூவ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம இங்கே பாஸ் பண்ணக்குள்ள ஃபோர்டு மஸ்டாங்கி நம்ம பாஸ் பண்ணுறோம்ல, அது டைரெக்டாக பேரண்ட் கிளாஸுக்கு பாஸ் ஆகிடும். பேரண்ட் கிளாஸுக்கு பாஸ் ஆன உடனே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இங்கே கார் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ டேரெக்டாக நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ் டாட் பிராண்ட்னா கார் 1 டாட் பிராண்ட் பிரிண்ட் ஆகும், அப்புறம் கார் 1 டாட் மாடல் பிரிண்ட் ஆகும், அப்புறம் கார் 1 டாட் மூவ் பிரிண்ட் ஆகும். இந்த மூவ் எங்கேருந்து வருதுன்னா இந்த வெஹிக்கல், அதாவது இந்த காரோட பேரண்ட் கிளாஸ்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் இன்ஹெரிட்டன்ஸ் இன் பாலிமார்பிசம். இப்போ நம்ம பாலிமார்பிசத்தை இன்னும் ப்ரீஃபாக நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போது போட்டுன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த போட்டுன்ற கிளாஸில் ஒரு மூவ் மெத்தட் இருக்குது. ஆனால் அந்த மூவ் மெத்தடில் வந்து நம்ம செயில்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதோட பேரண்ட் கிளாஸ் வந்து வெஹிக்கல், அந்த வெஹிக்கலில் வந்து மூவ்னு சொல்லி கொடுத்துருக்கோம்.
ஆனால் இதில் வந்து நம்ம செயல்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் மூவ் இப்போ பிரிண்ட் ஆகுமா, செயல்ன்றது பிரிண்ட் ஆகுமா? அதாவது செயல்ன்றதா பிரிண்ட் ஆகும். நம்ம இப்போது இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்குள்ள இபிசா டியூரிங் 20 மாடல் நம்ம கொடுத்து இந்த போட்டை வந்து மாடல் பில்ட் பண்ணிருக்கோம். இப்போ இது என்ன ஆகும், மேலே பாஸ் ஆகும், இதோட பேரண்ட் கிளாஸுக்கு போகும். ஆனால் மூன்றது தான் பிரிண்ட் ஆகணும். பட் அது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் ஆகும். இங்கே தான் நம்ம பார்க்க போகிறது ஓவர் ரைட்ன்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸுக்கும் ஒரு சைல்டு கிளாஸுக்கும் உள்ள மெத்தட் வந்து சேமாக இருக்கக்குள்ள சைல்டு கிளாஸில் நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். இதுக்கு பேர் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். அதாவது நம்ம பேரண்ட் கிளாஸில் வந்து மூவ்ன்றது இருக்கும். ஆனால் சைல்டு கிளாஸுக்கு நம்ம அதே சேம் மூவ்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம நேம் கூட மாற்றக்கூடாது. டேரெக்டாக அதே மாதிரியே கொடுத்து ஜஸ்ட் அது உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம மாற்றணும். அதாவது பிரிண்ட் செயல் நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல நான் அந்த போட்டுக்கான எல்லாத்தையும், அதாவது இந்த போட்டுன்றது இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் இங்கே போட்டுன்றது எக்ஸ் மூலயமா வரும். அந்த போட் டாட் பிராண்ட், அதாவது இந்த மாதிரி போட் டாட் பிராண்டுன்னு கால் ஆக்குள்ள அந்த போட்டோட பிராண்ட் பிரிண்ட் ஆகும். அடுத்து போட் டாட் மாடல்ன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் போட் டாட் மூவ். அப்படி மூவ்ன்றது நம்ம கால் ஆகும்போது தான் இந்த இடத்துல அந்த பேரண்ட் கிளாஸோட மூவ் நமக்கு யூஸ் ஆகாமல் நம்ம போட் கிளாஸில் மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ண அந்த மூவ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே இந்த சேம் கான்செப்ட் தான் இந்த பிளேனுக்கும். நம்ம இந்த பிளேன்ன்றது வந்து ஒரு சைல்டு கிளாஸு, வெஹிக்கிள் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்படின்னா நம்ம இந்த மூவ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மூவ் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த பிளேன்லேயும். பட் நம்ம இங்கே அந்த சேம் மெத்தட் ஓவர் ரைடிங்கை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த இடத்துல போயிங்ன்றது அந்த பிளேனுடைய பேர், 747ன்றது அந்த பிளேனோட மாடல் 747. அடுத்து இங்கே வந்து நம்ம மூவ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இது வந்து ஃப்ளை ஆகுது. அது ஏன் ஃப்ளை ஆகுதுன்னா நம்ம இங்கே ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் பாலிஃபார்மிசம். அதாவது நம்ம இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதாவது சைல்டு கிளாஸ் எல்லாம் அதில் இன்ஹெரிட் பண்ணி எடுத்துக்குது. பட் இதில் இருக்க அந்த மூவ் கிளாஸை நம்ம ஒவ்வொரு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஓவர் ரைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் பாலிமார்பிசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளீட் டிஸ்பேச்சர்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தட். ஓகே கைஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஃப்ளீட் டிஸ்பேச்சர் அப்படின்ற ஒரு மினி ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து பிரிண்ட் மூவிங். அதாவது இந்த வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணுது, அப்போ பிரிண்ட் மூவிங்ன்ற பிரிண்ட் ஆகும். இப்போ கிளாஸ்ன்றது வெஹிக்கிள், அது என்ன பண்ணுது, கார்ன்ற வெஹிக்கிள் வந்து வெஹிக்கிள் பேரண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி எடுத்திருக்கு. அது வந்து கார் இஸ் டிரைவிங்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இங்கே பைக் இருக்குது, அதுவும் இன்ஹெரிட் பண்ணிக்குது. அது வந்து பைக் இஸ் ரேசிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பஸ் இருக்குது, அது என்ன பண்ணுது, மூன்ற கிளாஸை ஓவர் ரைட் பண்ணி பஸ் இஸ் ரன்னிங் பிரிண்ட் ஆகுது. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பாலிமார்பிக் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். அது என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஜேர்னின்னு இருக்குது. அது என்ன பண்ணும், வெஹிக்கல்ஸ்னு ஒரு பேராமீட்டர் வாங்கிட்டு அது ஃபார் வி இன் வெஹிக்கல்ஸ் ஒரு வெஹிக்கலாக எடுத்து அதை மூவ் பண்ணும். இப்போது ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ். அது என்ன பண்ண போகிறோம்னா வெஹிக்கல்ஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ளே காருன்ற மெத்தடை வந்து கால் பண்ணிருக்கோம். அதாவது காருன்ற இந்த கிளாஸ் வந்து கால் ஆகும், பைக்குன்ற கிளாஸ் கால் ஆகும், அடுத்து பஸ்ஸுன்றது கால் ஆகும். இப்போ இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இது வந்து வெஹிக்கலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் ஜேர்னின்றத ஃபங்க்ஷன் உள்ள இந்த வெஹிக்கல்ஸ்ன்ற இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், ஒரு வெஹிக்கல்ஸாக இது என்ன உள்ளே வந்து ஒரு வி அப்படின்றது வெஹிக்கல் ஒரு வெஹிக்கலாக எடுத்து வி டாட் மூவ், அதாவது ஒரு வெஹிக்கலாக மூவ் பண்ணோம். ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் கவர் ஆகிருக்குன்னா, இதில் வந்து கிளாஸ் பாலிமார்பிசம் அப்படின்றது கவர் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் காருன்றதுலேயும் மூவ் தான் யூஸ் பண்ணுறோம், பைக்குன்றதுலேயும் மூவ் தான் யூஸ் பண்ணுறோம், பஸ்ஸுன்றதுலேயும் மூவ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த பஸ்ஸு, பைக், கார் அதை பொறுத்து அதோட வேலை வந்து சேஞ்ச் ஆகுது. இல்லை, கார்னா வந்து கார்ஸ் டிரைவ் ஆகுது, பைக் வந்து ரேஸ் ஆகுது, அண்டு பஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னு வருது. ஆனால் அதில் குறிப்பிட்டிருக்க எல்லா ஃபங்க்ஷன், அதாவது மெத்தடோட நேமுமே சேம் தான், பார்த்தா தெரியும், சேம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம இன்ஹெரிட்டன்ஸும் யூஸ் பண்ணிருக்கோம். இதில் வெஹிக்கல்ன்ற பேரண்ட் கிளாஸை யூஸ் பண்ணிருக்கோம் இந்த 3 கார், பைக் அண்ட் பஸ்ஸில். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து ஃப்ளீட் டிஸ்பேச்சர்ன்ற ஒரு
ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் இது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதே தான் இந்த சேம் எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த கோடில் எப்போ யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது ஸ்பீக்குன்றது எல்லாருமே இந்த அனிமல் இருக்க எல்லாருமே ஸ்பீக் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்பீக்குன்றது அவங்கள பொறுத்தளவுக்கு வேறு வேறு டாக்னா ஊஃப் அப்படின்னு சொல்லியும், மியாவுன்றது அந்த கேட் செய்யும், ஆனால் கவுன்றது மூன் செய்யும். ஸோ ஆனால் இங்கே 3 பேருமே ஸ்பீக் தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அவங்களே வந்து அதை வந்து ஓவர் ரைட் பண்ணி அந்த ஸ்பீக்குன்னு தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ இது பேர் தான் வந்து பாலிமார்பிசம். ஓகே, இது ரியல் லைஃபோட பாலிமார்பிசம். இப்போ நம்ம அதான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட கோடிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக பாலிமார்பிசம்னா என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசமும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் டிஃபைன் பண்ண எல்லா கோடோடைய சோர்ஸ் கோடும் என்னோட ஜிட்டப் பேஜில் இருக்குது. நான் ஜிட்டப் பேஜோடைய லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் டர்ன் ஆன் த பெல் பட்டன். ஏன்னா நான் வந்து 3 to 2 days ஒன்ஸ் இந்த சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா தேவைப்பட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால தான் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு. ஸோ நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வீடியோ போடுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். ஸோ மறக்காமல் ட்விட்டர் பேஜை செக் பண்ணி பாருங்கள், இதில் கோட்லாம் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ தட்ஸ் இட் ஃபார், தேங்க்யூ கைஸ், பாய்.